بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, என் இனிய நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று எமது பாடத்தில் ஹுக்கும் ஹுரூஜில் மர்அத்தி இலல் மஸ்ஜித் லிஸ்ஸலாத்தி ஜும்ஆ, ஒரு பெண் ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக பள்ளிவாயலுக்கு கிளம்புவது செல்வதின் சட்டம் சம்பந்தமாக ஒரு மனிதர் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். உம்மி துசல்லி அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் ஹத்த சுனன் துசல்லிஹா காமிலத்தன், எனது தாயார் ஐங்கால தொழுகைகளையும் உபரியான சுன்னத்தான தொழுகைகள் துஹா வித்ரு போன்ற தொழுகைகள் உட்பட உபரியான சுன்னத்தான தொழுகைகளையும் தொழுகிறாள். ஆனால் ஜும்மா வெள்ளிக்கிழமை லா துசல்லி இல்லா ஃபில் ஜாமிஅ, இந்த தொழுகைகளை பள்ளிவாயல் ஜும்ஆ நடைபெறுகின்ற பள்ளியிலே அன்றி அவள் தொழுவதில்லை. அவளுடைய குடியிருக்கும் வீட்டிற்கும் பள்ளிக்கும் தூரம் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர். நான் பலமுறை அவளுக்கு நசீஹத் உபதேசங்கள் செய்த போதிலும் அன்ன ஸலாத்தல் மர்அத்தி ஃபி பைத்திஹா ஹி அஹ்ஸன், ஒரு பெண் பள்ளிக்கு செல்வதை விட வீட்டிலே தொழுவது சிறப்பு என்று பலவிடத்தில் நான் உபதேசித்திருக்கிறேன். ஹத்தா ஸலாத்துல் ஜும்ஆ, ஜும்ஆ தொழுகை உட்பட ஒரு பெண் வீட்டிலே தொழுவதான் சிறப்பு என்று நான் கூறியிருக்கின்றேன். ஜும்ஆ தொழுகை தினத்திலே வீட்டிலே துஹரை 4 ரகாத்துக்களாக தொழுவதுதான் சிறப்பு, மிக சரியானது என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் அவள் என்னுடைய இந்த நசீகத்தை கேட்பதில்லை. மாறாக வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தொழுகைக்கு சென்று அந்த தொழுகை அவள் பள்ளியிலே நிறைவேற்றுகிறாள். இது கூடுமா, குற்றமா, குற்றம் இல்லையா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு மிக சுருக்கமாக லா ஹரஜ், அதில் எந்த குற்றமும் இல்லை, தவறும் இல்லை. அது நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித, பெண்கள் பள்ளிக்கு செல்வதை நீங்கள் தடுக்க வேண்டாம். ஹுத்பாவை செய்முடிப்பதற்காக, ஹுத்பாவிலிருந்து பலாபலங்களை பெற்றுக்கொள்வதற்காக இஸ்லாமிய முறைப்படி ஆடை, ஹிஜாப், நிகாப் அணிந்தவளாக பேணுதலாக செல்வதில் எந்த தவறும் இல்லை, எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இரண்டும் பைத்து அஃதல், அவள் வீட்டிலே தொழுவது அவளுக்கு சிறப்பானதாக இருக்கும். லஹா துசல்லி லுஹரன், லுஹரை வீட்டிலே 4ஆக தொழுவது, ஜும்ஆ தினத்திலே வீட்டில் லுஹரை 4ஆக தொழுவது, இதுதான் அவளுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஆனால் வைன் ஹரஜத் ஃபலா தம்னஉஹா, அவள் பள்ளிக்கு சென்று ஜும்மா தொழுகையிலே கலந்து கொள்ள அவள் வழிக்கிளம்பினால் அவளை நீங்கள் தடுக்க வேண்டாம். ஆனால் நிபந்தனை, அவள் பேணுதலாக ஹிஜாப், அந்த ஆடை அணிந்தவளாக நன்மையை நாடி ஹுத்பாவை செய்வதற்காக வேண்டி அவள் வழியில் சென்றால், பள்ளிக்கு சென்றால், யோசனை பெறுவதற்காக வேண்டி சென்றால் ஃபலா பஅஸ பிதாலிக, அது குற்றமில்லை. வலா ஹரஜ அலைஹா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவள் மீது தவறும் கிடையாது. ஏனென்றால் நபிகளாருடைய காலத்திலே பெண்கள் ஸல்லீன மஅன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபி மஸ்ஜிதிஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகளாருடைய பள்ளியிலே மஸ்ஜிது நபவியிலே நபிகளாரோடு பெண்கள் தொழுது வந்தார்கள். யஹ்துர்னல் ஹுத்பத வ ஸலாத்துல் ஜும்ஆ, ஹுத்பாவுக்கும் ஜும்ஆ தொழுகைக்கும் அவர்கள் சமமளிப்பார்கள். கான கஸீரு மினன் நிஸா யஹ்துர்ன அல் ஜும்ஆ மஅன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதிகமான பெண்கள் வெள்ளிக்கிழமையிலே நபிகளாரோடு பள்ளியிலே கலந்து கொண்டு ஜும்ஆ தொழுகையை தொழுவார்கள், ஹுத்பாவை செய்வெடுப்பார்கள்.
அப்படியாக ஹதீஸில் வந்திருக்கின்ற காரணத்தினால் அது தவறில்லை. நிபந்தனைக்கு உட்பட்ட முறையிலே அவர்கள் செல்வதில் தவறில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.